எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்டிவ் டிஆர்பி மற்றும் டிஎன்டெட் தேர்வர்களின் கோரிக்கை ஏற்று இந்த வீடியோ பதிவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். எங்களுக்கான ஒரு பதிவாக இருக்கட்டும் சார். இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு டிஆர்பி மற்றும் டிஎன்டெட் சம்மந்தமான முக்கிய அப்டேட்ஸ் அதில் உங்களுக்கு ஷேர் ஆகிடும். சார், டிஎன் அசம்பிளி 2026 நடைபெற்று வருது, நடந்துட்டுருக்கு சார். தேர்தல் எதிர்பார்த்துட்ருக்குறோம். அறிவிப்புகளுக்காக காத்துட்ருக்குறோம். டிஆர்பி அனல் பேனர், டிஎன்டெட் தேர்வு முடிவுகள், இது போன்ற அறிவிப்புகளுக்காக காத்துட்ருக்கோம். டிஎன்டெட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பு கடைசியாக எங்களுக்காக ஒரு கோரிக்கை வச்சுருங்க சார். நம்மளுடைய ரெக்வஸ்ட் நம்ம வச்சிடலாங்க சார். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க சார். பாஸ் மதிப்பெண்களை 50% குறைத்து, அதாவது 180 கொஸ்டின் டிஎன்டெட் பொறுத்த வரைக்கும் டோட்டல் 180 கொஸ்டின், 180 மார்க், 50%, அதாவது பாஸ் மதிப்பெண்களை 75 குறைத்து தேர்வு முடிவுகளை வெளியிடணும் சார். லாஸ்ட்டாக பாஸ் மதிப்பெண்களை குறைத்து தேர்வு முடிவுகளை வெளியிடணும். அதாவது டிஆர்பி அனல் பேனர் அதை வெளியிட்டு தான் ஆகணும், சரிங்களா? டிஎன்டெட் ரிசல்ட்டும் வெளியிட்டு தான் ஆகணும். ஸோ இது ஒரு ரெகுலர் ப்ராசஸ் தான். நமக்கு பிளானர் வரது, நோட்டிஃபிகேஷன் வரது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வரது, ரிசல்ட் வரது, போஸ்டிங் போடுறது, ரெகுலரானது தான். அது அவங்க தரப்புலேருந்து ரெகுலராக கொடுத்துருவாங்க. பட் நம்மளுடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ப்ளஸ் ஸோ டிஎன்டெட் தேர்வை ரெகுலராக கண்டக்ட் பண்ணணும், சரிங்களா? டிஎன்டெட் தேர்வை ரெகுலராக வருடம் கண்டக்ட் பண்ணணும். அதே போன்று ஸ்பெஷல் டெட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, இஃப் சப்போஸ் டிஎன்டெட் ரெகுலராக கண்டக்ட் பண்ணணும், அப்படி இல்லைனாலும் ஸ்பெஷல் டெட்டில் அனைவரும் எழுதுகிற மாதிரி ஒரு கோரிக்கை வைங்க சார். அது ஒரு சில பேர் சொன்னாங்க. இது போன்றது ஸ்பெஷல் டெட்டு வந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நாமளும் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கணும் சார். அது நமக்கு ரெகுலராக டிஎன்டெட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் நம்ம எழுதிக்கலாம் சார். இல்லை அப்படின்னா ஸ்பெஷல் டெட்டில் நம்ம எழுதுகிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சார். ஸோ இது மாதிரி கோரிக்கைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பேர் சொல்கிறது என்னன்னா, ஸோ டிஆர்பி பேனல் பண்ண ரிலீஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள். அதாவது எப்படின்னா, ஸோ விரைவில் வெளியிட்டுருங்க. அது எப்படியோ வெளியிட்டு தான் ஆவாங்க, அதில் வந்து மாற்றுறது கிடையாது. அதேமாதிரி டிஎன்டெட் ரிசல்ட் அதுவும் வெளியிட்டுருவாங்க. பட் கோரிக்கை என்பது என்னன்னா, பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும். அதுதான் முக்கிய கோரிக்கை. டிஎன்டெட் தேர்வை ரெகுலராக கண்டக்ட் பண்ணணும். ஸ்பெஷல் டெட் வச்சாங்க அப்படின்னா அனைவரும் எழுதுகிற மாதிரி இருக்கணும். அதே போன்று ஆனுவல் பேனர் வருது, சந்தோஷம் தான். ஆனால் அந்த ஆனுவல் பேனரை இருக்க தேர்வுகளை சிறப்பாக கண்டக்ட் பண்ணி கொடுக்கணும், சரிங்களா? தேர்வுகளை 2025 ஆனுவல் பேனர் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பியூ எடுத்துக்கோங்க. 2025 அறிவிப்பு நமக்கு வர வேண்டியது. பிளானர் வந்திருக்கு, தேர்வு இடம் பெற்றிருக்கு, ஆனால் அறிவிப்பு வரலையே, தேர்வுகள் இன்னும் வரலையே. அதனால் பிளானர் வரட்டும், அதில் உள்ள தேர்வுகளை கண்டக்ட் செய்து கொடுக்கணும், சரிங்களா? எப்படி நமக்கு டிஎன்டெட் சர்ப்ரைஸாக வந்துச்சு, அதெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு அனுபவம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ இது வந்து ரெஸ்பெக்ட் டு டிஆர்பி கிட்டையும் கவர்மெண்ட் கிட்டையும் கோரிக்கை முன்வைக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கோரிக்கை முன்வைக்கிறோம். பிளானருக்காக வெயிட் பண்ணுறது, ரிசல்ட் எல்லாமே ஓகே தான். ஆனால் நீங்கள் ப்ரிப்பரேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த டைம் திரும்பி நமக்கு வரப்போகிறது இல்லை. நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணுறவங்க எல்லாமே, சார் நான் ரிசல்ட்னே 2 மாதம் போனதே தெரில சார், என்ன ஏதாவது உட்காந்து படிச்சிருந்தா கிளியர் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎன்டெட் தேர்வு முடிவுகள் வெளியாகட்டும். பாஸ் மதிப்பெண்கள் குறைக்க சொல்லி கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். அது குறைச்சாதான் நம்ம, அதாவது ஒரு சில பேர் சொல்கிறீங்களே, சார் பாஸ் மார்க் குறைச்சாங்கன்னா நான் பாஸ் ஆகிடுவேன், கிரேஸ் மார்க் வந்தால் நான் பாஸ் ஆகிடுவேன், அது எல்லாமே ஃபியூச்சர் கோரிக்கை போயிட்டுருக்கு. பட் இப்போ என்ன கரண்ட் குவாலிஃபிகேஷன் மதிப்பெண்களோ அதுதான் உண்மை. அதனால் அடுத்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. எங்களுடைய பர்சனல் சஜஷன் பிஇஓ தேர்வு. ஸோ பிஜிடிஆர்பி நிறைய பேர் கேட்குறீங்க, பிஜிடிஆர்பி வருமா, அண்ட் தென் வந்து எஸ்ஜிடி வருமானு சொல்லி. வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிக்கஸ்ட் வாய்ப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் தேர்வுக்கும் யூஜிடிஆர்பிக்கும். ஏன்னா பிஓ நமக்கு 2025 பேனலே வந்துருச்சு. ஸோ எப்படியும் 2026 வந்துருங்க சார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிஓ படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் அதுக்காக தான் பேட்ச் போட்டிருக்கோம். ஏன்னா எந்த தேர்வு வர மாதிரி இருக்கோ அதுக்கு தானே பேட்ச் போட முடியும். ஏன்னா அப்போ தான் அந்த டைம் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நிறைய பேர் ஏன் சார் எஸ்ஜிடி போடல, ஏன் பிஜிடிஆர்பி போடல, யூஜிடிஆர்பி போடலன்னு கேட்குறீங்க. ஸோ பிஓ யூஜிடிஆர்பி ரெண்டும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். சரி, பிளானர் வந்துட்டுமே தான் யூஜிடிஆர்பி வெயிட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போதைக்கு இங்கே பிஓ ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பிஓ ட்ரை பண்ணுங்கள் சார். எனக்கு அடுத்து என்ன பண்ணுறது தெரியலனா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் 249 rupees மட்டும் தான். ஸ்டடி மெட்டல் டெஸ்ட் சீரிஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இன் சிம்பிள் நம்ம பேட்ச் ஃபாலோ பண்ணிக்கோங்க போதுங்க. நாங்களே ஒரு 10 weeks ஷெட்யூல் கொடுத்துருவோம். என்னென்ன படிக்கும் நாங்களே சொல்லிடுவோம். ஸ்கூல் புத்தகத்திலிருந்து நாங்களே கண்டென்ட் எடுத்து கொடுத்துருவோம். கவர்மெண்ட் மெட்டீரியல் நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். எங்கள் தரப்பிலிருந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம். 240 மட்டும் தான். ஸோ பிளானர் வந்த பிறகு அடுத்த பேட்சஸ் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ பிளானருக்கு தான் வெயிட்டிங். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம பேட்ச்க்கு சொல்லலை, நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலும் ஓகே, சந்தோஷம் தான். ஆனால் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நமக்கு அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா படிக்கிறதுக்கு நேரம் பத்தாது. ஓகே, திரும்பி அடுத்த வருடம் வர மாதிரி வேணாம். இதே வருடம் 2023 உறுதியாக ஒரு தேர்வில் வெற்றி பெற மாதிரி பார்த்துக்கங்க. அதே போன்ற உங்களோட ரெக்வஸ்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் வைங்க. ஏன்னா நான் கோரிக்கை முன்வைக்கலாம்னு இருக்கிறோம், எல்லாமே சேர்த்து கொடுத்து. அதனால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேட்ச் பிஓ பேட்சில் தமிழக ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பேருக்கு மேலே 1100+ ஜாயின் செய்து படிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யூஜிடிஆர்பி எந்த தேர்வு ட்ரை பண்ணாலும் டிஆர்பி தேர்வுக்கு ட்ரை பண்ணாலும் ஓகே. ஸோ பிஓ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சூப்பரான எக்ஸாமினேஷன், காம்படிஷன் ரொம்ப கம்மி. டிஎன்பிசி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. ஓகே, நிறைய பேருக்கு இது போன்ற தேர்வு இருக்குன்னே தெரியாது. நம்ம ஃபோன் பண்ணுறவங்க அதான் கேட்பாங்க, இது மாதிரி ஒரு தேர்வு இருக்கா சார் சொல்லி. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.